सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। நேற்றைய தினம் நம்முடைய முகவுரையை பார்த்தோம். பெற்றோர் என்று சொல்கின்ற நேரத்திலே நான் ஒரு பொருளை பெற்றுக்கொண்டு வருகிறேன். பெற்றுக்கொண்டு வரக்கூடிய நான் அந்த பொருளுக்கு எவ்வகையிலும் உரிமை கொண்டாட முடியாது. பெற்றுக்கொண்டு வரக்கூடிய பொருள் ஏற்கனவேயே இருக்கின்ற பொருளாக இருக்க வேண்டும். இல்லாத பொருளை பெறுவது அல்ல பெற்றுக்கொண்டு வருதல். அப்ப ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பொருள் சொல்லியாச்சினாலே அது என்னால் படைக்கப்படவில்லை. அப்ப யாரோ ஒருவர் படைச்சிருக்கார். நீங்க அவரை என்ன வேணா சொல்லிக்கலாம், கடவுள்னு சொல்லிக்கலாம், இயற்கைன்னு சொல்லிக்கலாம், என்ன வேணா பேர் சொல்லிக்கொள்ளும். ஆனால் அந்த பொருள் என்னால் படைக்கப்படவில்லை. இப்பொழுது என்னிடம் இருக்கின்ற பொருள் என்னால் படைக்கப்படவில்லை. அந்த பொருள் ஏற்கனவேயே படைக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த பொருள் படைப்பாளிக்கு சொந்தமே தவிர எனக்கு சொந்தம் அல்ல, என்னுடையதும் அல்ல. இரண்டாவதா பார்த்தோம். படைக்கப்பட்ட பொருள் படைப்பாளிக்கு சொந்தம் என்றால் படைப்பாளி எதற்காக அந்த பொருளை படைத்தார் என்றால் அந்த பொருள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த உலகத்திலே நான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த பொருளை படைத்திருக்கிறார். அப்போ அந்த பொருளுக்கு என்று ஒரு தனியான குணாதிசயம் இருக்கிறது. அந்த பொருளுக்கு என்று ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கிறது. அந்த பொருளுக்கு என்று தனியான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. அந்த பொருளுக்கு என்று ஒரு தனியான விருப்பு வெறுப்பு இருக்கிறது. அந்த பொருளுக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த பொருளுக்கு என்று சில கர்மங்கள் இருக்கிறது. அந்த பொருளுக்கு சில வாழ்க்கை முறை இருக்கிறது. அதை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்காக அது இந்த உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பொருள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறது என்றால் நம்முடன் இருந்து பிரயாணம் செய்கின்ற நேரத்திலே அது நமக்காக வாழ வேண்டும், நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும், நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி வாழ வேண்டும் என்று நாம் கேட்பதிலே எந்த அருகதையும் நமக்கு இல்லை. அதே போல அந்த பொருள் நம்முடனேயே இருந்துவிட வேண்டும் என்று அந்த பொருளை தக்க வைத்துக் கொள்வதில் நமக்கு அதிகாரம் இல்லை. அந்த பொருள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறது. அப்படித்தான் அது வாழும். மூன்றாவது, 5 பார்த்தோம் இல்லையா? நான்காவது, அந்த பொருளுக்கு என்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கின்றது. அப்ப என்னுடைய வேலை என்ன அந்த பொருளுக்கு என்றால் அந்த பொருளுக்கு தேவையான பாதுகாப்பை, அந்த பொருள் வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து
அதற்குண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பொருள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு தூண்டுகோலாக நான் இருக்க முடியுமே தவிர அதை நான் முழுமையாக என்னுடைய முயற்சியை வைத்து மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அப்ப எதற்கு தான் அந்த பொருள்? அஞ்சாவதா பார்த்தோம், அதுதான் முக்கியமானது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். அஞ்சாவதாக, என்னிடம் இப்பொழுது ஒரு பொருளானது நான் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். இதில் முக்கியமானதுதான், பெற்றோன் என்றால் நான் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். நான் அந்த பொருளை பெற்றதற்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த பொருள் என்னுடன் வாழ்வதற்கும் அந்த பொருளுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக இரண்டு பொருளுமே ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு இடத்திலே ஒன்று சேருகிறார்கள். அப்படி என்றால் அந்த பொருளை வைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே என்ன காரணம் இருக்க போகிறது? என் மூலமாக அந்த ஜீவனுக்கு என்ன காரணங்கள் நிறைவேறப் போகிறது என்று கேட்டால், நாம் நேற்றைக்கு முடித்தோம், நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் நம்முடைய குரு அப்படின்னு முடித்தோம். அவர்கள் நம்முடைய குருமார்கள், நாம் மாணவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் பாடம் கற்பதற்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள்லாம் எழலாம். நீங்கள் கேள்வி கேட்க கூச்சப்படுகிறீர்கள். இருந்தால் நானே அந்த கேள்வி கேட்டுக்கிறேன். நம்முடைய அறியாமை வெளிப்பட்டு விடுமே எல்லோரும் முன்னாடி அப்படின்னு நினைக்கிறீர்கள். குருவிடத்திலே நம்முடைய அறியாமையை போக்கி ஞானத்தை பெறத்தான் வந்திருக்கிறோம். அதனால் அவரிடத்துல போய் நான் கேள்வியை கேட்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. எனக்கு என்ன சந்தேகம்னா இருக்கட்டும், அந்த கேள்வி அந்த சந்தேகம் என்னை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப உத்தமமானது. அது அல்பமாக இருந்தால் கூட பரவாயில்ல மற்றவர்களுக்கு. ஆனால் எனக்கு அந்த கேள்விக்கு விடை கிடைத்தால் தான் நான் முன்னோக்கி போவேன். அந்த வகையிலே நம்முடைய மனசில் ஒரு கேள்வி வரும், அப்பா தானே பசங்களுக்கு ஆசிரியராக இருக்க வேண்டும், எப்படி பசங்க அப்பாவுக்கு ஆசிரியராக இருக்க முடியும்? இந்த காலத்தில் அப்படி ஒரு இதை பார்க்க முடியவில்லையே, நீங்கள் எதோ புதுசாக சொல்லுகிறீர்களே. நாங்கள் தானே பசங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் தானே எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி இருக்க அவர்கள் என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறது? அவர்களிடத்திலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறது? இந்த கேள்வி நம்முடைய மனசுல எழ வேண்டும். எழுந்தால் நாம் சிந்திக்கிறோம், எழவில்லை என்றால் நாம் சிந்தனைக்குள்ளே போகவில்லை. ஏதோ சொல்லி யாராவது கேட்டுக்கிறோம், அவ்வளவுதான். போ அப்போ இங்க மாணவர்கள் பெற்றோர்கள், பெற்றோர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள், குழந்தைகள் குருவாக இருக்கிறார்கள். ஏன் குழந்தைகளை போய் குரு என்று சொல்ல வேண்டும்? நேற்றைக்கே பார்த்தோம், பெற்றோன் என்று சொல்லும் போது மற்ற எல்லாவற்றையும் பெறுகிறோம் பெற்றோம்னு சொல்றதில்லை. பணம், பதவி, புகழ், அதிகாரங்கள், வீடு, மனை, கார், பங்களா, நகைகள், இதெல்லாத்தையும் பெறுகிறோம். ஆனா நம்ம பெற்றோன்னு சொல்றதில்லை. ஆனா ஒரு குழந்தையை மட்டும் நான் பெற்றோன் சொல்வதற்கு காரணம் என்ன? பெற்றேன், பெற்றோன். என்னை, முக்கியமான பாயிண்ட், இதை ஞாபகம் வச்சுங்கள், என்னை என்னுடன் வாழ வைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய, இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய
இறைவனுடைய தூதர்கள் குழந்தைகள். என்னை என்னுடன் வாழ வைப்பதற்கு இறைவனால் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இறை தூதர்கள் குழந்தைகள். ஏன் சுவாமிஜி நாங்கள் ஏற்கனவே புண்பட்டு போயிருக்கோம், நீங்க வேற இன்னும் குழந்தைகளை பத்தி இப்படி சொல்லி இன்னும் இங்க மனசுல ஏன் வேதனையை விதைக்கிறீர்கள்? பணத்தை கொண்டு, பலத்தை கொண்டு, முயற்சியை கொண்டு, அறிவை கொண்டு, உறவை கொண்டு, உபாயங்களை கொண்டு, நண்பர்களை கொண்டு, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை கொண்டு எல்லா வகையிலும் முயற்சி எடுத்து ஒரு பொருளை நம்மால மாற்றவே முடியல. நம்முடைய விருப்பத்துக்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்காத ஒரு பொருள் யாருன்னா அது பிள்ளையா தான் இருக்கும். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லாத ஒரு பொருள் யாருன்னா அது பிள்ளையா தான் இருக்கும். பிள்ளை என்றால் பெண் குழந்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இதை செய்யாதே அப்படின்னா செய்யும். இதை ஏன் செய்யாமல் இருக்கிறாய் என்று கேட்டால் நான் எதுக்கு செய்யணும்? இப்படி வாழாதே, அப்படித்தான் வாழ்வேன். இப்படி நீ வாழலாமே, அது என்னுடைய விருப்பம். நீ என்ன சொல்லுவது? நீ யார் சொல்வதற்கு? நாம இதை செய் என்று சொல்லுகிறோமோ, இதை செய்யலாம் என்று சொல்லுகிறோமோ, இதை செய்யாதே என்று சொல்லுகிறோமோ, அதை கிஞ்சித் அளவும் காது கொடுத்து கேட்க மாட்டேன், அதற்கு விரோதமாகத்தான் வாழ்வேன், செய்வேன் என்று ஒரு ஜீவன் நம்முடனேயே இருக்கு. நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தும் அதை மாற்றலாம், மாற்றிவிடலாம். அடித்தாகிவிட்டது, திட்டியாகிவிட்டது, கோபத்தை காமித்தாகிவிட்டது, வெறுப்பை காமித்தாகிவிட்டது, என்னென்னலாம் உபாயம் உண்டோ சாமதான பேத தண்டம் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. ஆனா கொஞ்சம் கூட நம்முடைய எண்ணத்துக்கு ஏற்ப அது வாழ்வதற்கு தயாராக இல்லை. நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள தயாராக இல்லை. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை. அப்ப என்ன பண்ணுவது? இங்கதான் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பொருள் எனக்கு கொடுத்திருக்கிறான் இறைவன். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிரும். அவங்க வீட்டில் பாரு, அந்த குழந்தை எவ்வளவு அழகா அப்பா அம்மா சொல்றத கேட்கிறான் பாரு, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கு இப்படி ஒரு பெண் குழந்தை இல்லையே. இப்ப ஏற்கனவேயே அந்த குழந்தை நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ப இல்லை. அதுல வேற என்ன பண்ணுவோம்? இன்னும் வேற அந்த எரியிற அக்னியில நெய்ய வேற விடுவோம். அவங்க வீட்டில் பாரு, உன்னுடைய நண்பன் தானே அவன், உன்னுடைய நண்பி தானே அவள், எவ்வளவு அழகா சொல்லி பேச்சு கேட்கிறார்ப்பா, நீயும் இருக்கிறாய் எனக்கு. இப்போ இந்த இடத்துல மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை இறைவன் கொடுத்திருக்கிறான். மாறுவதற்கு எவ்வகையிலும் நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்லுகிறது இந்த குழந்தைகள். என்ன நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி பிறக்கிறது, எதற்காக இப்பேற்பட்ட குழந்தை எனக்கு கொடுத்தான் இறைவன்? இதுல ஒரு பக்கம் இது நாம் சொல்வதை கேட்டு எதையுமே செய்யாத குழந்தை, செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரம்.
இன்னொரு கதாபாத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா, எது சொன்னாலும் அதை தவறா செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வீட்டில் இருக்கு. நீங்க என்ன சொல்லுங்கள், அதுக்கு நேர் விரோதமாக புரிந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வீட்டில் இருக்கு. ஒரு பொருளை போய் இந்த பொருளை வாங்கிட்டு வானா அதுக்கு நேர் விரோதமா ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கும். இந்த பொருளினுடைய விலை இவ்வளவுதானேப்பா, ஏன் இவ்வளவு கொடுத்து வாங்கி கொண்டு வந்தாய், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அடுத்த முறை நான் அனுப்பாது. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதுக்கு நேர் விரோதமாக செய்யக்கூடிய தன்மை, இது ஒரு கதாபாத்திரம். இன்னொரு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா, எதை கொடுத்தாலும் காலங்கடந்து 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 செய்வது. இப்பவே செய்யணும் அப்படின்னா ஒரு 10 நாள் கழிச்சு பண்றது, ஒரு வாரம் கழிச்சு பண்றது, 5 நாள் கழிச்சு பண்றது, 2 நாள் கழிச்சு பண்றது. நான் உனக்கு நேற்றைக்கு பண்ண சொன்னேனப்பா, இன்றைக்கு நான் பண்ண சொல்ல, என்னைக்கு பண்ண உனக்கு என்னன்றான். அந்தந்த வருடம் படித்து அந்தந்த வகுப்புல வெற்றி பெற்று வரணும். இந்த பையனை ஒழுங்கா படிச்சிருப்பா, நீ தோல்வி அடைய வேண்டாம், இறுதி ஆண்டு வந்து விட்டது, ஒழுங்கா படிச்சாய் என்றால் நீ பள்ளிக்கூடத்திலிருந்து நல்ல நல்ல மதிப்பெண் எடுத்து வெளியில வந்து விடலாம், ஒழுங்கா படின். அவன் காது கொடுத்து கேட்கல, தோல்வி அடைந்து வெளியிலே வருகிறான். இப்ப தோல்வி அடைந்த பாடங்களை மெதுவா உட்காண்டு 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 2 வருஷம் கழிச்சு, நான் உன்னை அப்ப படிக்க சொன்னேன்ப்பா, இப்ப படிச்சு என்ன பண்ற? எந்த வேலையை கொடுத்தாலும் காலங்கடத்தி 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 காலங்கடத்தி, இவன்கிட்ட ஏன் இந்த வேலையை கொடுத்தோம் என்கின்ற ஒரு எண்ணம் நம்முடைய மனதிலே உதயமாக கூடிய அளவு ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்னொரு கதாபாத்திரம் இருக்கு. அது என்னடான்னா, நம் சொல்றது பிரகாரம் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நம்மிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அபகரிப்பதற்குன்னே ஒரு கதாபாத்திரம் இருக்கும். நான் தான் சொல்றதெல்லாம் பண்ணிட்டேன்ல, எனக்கு லஞ்சம் கொடு. நீங்கள் எல்லா கதாபாத்திரத்தையும் ஒரு வீட்டில் சந்திக்கிறீர்கள், ஒரு குழந்தை இடத்திலே சந்திக்கிறீர்கள். அப்போ இந்த இடத்துல தான் கேள்வி வருகிறது, இப்பேற்பட்ட கதாபாத்திரம் எனக்கு எதற்கு கொடுக்கப்பட்டது, இவனிடத்திலிருந்து எனக்கு என்ன வேண்டும் என்றால், குழந்தையை பெறுதல் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. குழந்தையை பெறுதல் நம்முடைய நோக்கமாக இருந்தால் குழந்தையை பெற்றேன், முடிந்தது. அதோட நம்முடைய முயற்சி முடிந்துவிட்டது. குழந்தையை பெறுவது நம்முடைய நோக்கமாக இருந்தால் குழந்தை பெற்றதற்கு பிறகு அந்த குழந்தைக்காக வேறு எந்த முயற்சியும் நாம் எடுக்கக்கூடாது. குழந்தையை பெறுவதுதான் வாழ்க்கையின் இலக்கு. பெற்றுவிட்டேன், இலக்கு முடிந்து விட்டது, இலக்கை அடைந்து விட்டேன். பாருங்கள் என்ன மனிதனுடைய மனம், குரங்கு மனம் பாருங்கள். குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையினுடைய தோலவே பார்க்கறான். வெள்ளையா இருக்கா, சிகப்பா இருக்கா, பிரவுன் கலர்ல இருக்கா, சாக்லேட் கலர்ல இருக்கா, கருப்பா இருக்கா, முகத்தை பார்க்கறான், என்ன போல இருக்கா, ஏதோ இவன் உற்பத்தி பண்ணி வெளியில கொண்டு வந்த மாதிரி, இவனுடைய பொருள் மாதிரி. ஒருவேளை இவனுக்கு ஏத்த மாதிரியான வர்ணத்திலோ இவனுக்கு ஏத்த மாதிரியான முகத்திலே இல்லை என்றால் அங்கேயே போய்விட்டது இவனுடைய சந்தோஷம். அப்ப இவனுடைய நோக்கம் குழந்தையை பெறுதல் அல்ல. அப்ப என்ன வேணும்? குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்றோம். குழந்தை செல்வம் 16 செல்வத்துல ஒரு செல்வம் குழந்தை செல்வம்.
இப்ப எல்லா செல்வத்தின் நோக்கம் என்ன? ஒவ்வொரு செல்வத்தையும் வேண்டும் 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 என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த எல்லா செல்வத்தினுடைய நோக்கம் என்ன? இரண்டு விதமான நோக்கத்திற்காக செல்வங்கள் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு, நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவனுக்கும் செல்வங்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் நமக்கு நன்மையை செய்வதற்காக, நம்முடைய உயர்வுக்காக. ஒன்று, செல்வத்தை பெறுவதின் மூலமாக எனக்கு ஒரு செல்வம் வேணும்னு கேட்கிறேன். போய் ஏன் உனக்கு இந்த செல்வம் வேணும் அப்படின்னு கேட்டா, அப்ப சொல்றேன், இந்த செல்வம் இல்லாததுனால நான் குறைபாடு உடையவனாக இருக்கிறேன். ஆகையினாலே இந்த குறைபாட்டை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் எனக்கு செல்வம் வேண்டும். அப்ப நாம் என்ன நினைக்கிறோம்? செல்வங்கள் என்னுடைய குறைபாட்டை போக்கினால், அந்த குறைபாட்டினாலே வந்திருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி நான் சௌலபியமாக சந்தோஷமாக இருப்பேன். அப்ப அடிப்படை நோக்கம் செல்வத்தை பெறுதல் அல்ல. அதுக்கு பின்னாடி நம்ம எல்லாருக்கும் துன்பம் என்கின்ற உணர்வானது இருக்கிறது. இந்த துன்பத்தை போக்கி இன்பத்தை பெறுவதற்கு எந்தெந்த செல்வத்தெல்லாம் இட்டு நிரப்பினால் என்னுடைய மனதிலே துன்பங்கள் போய் இன்பங்கள் வரும்னு தேடி 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 ஒன்னொன்னையா பொறுக்கி எடுக்கிறேன். அறிவு செல்வம், அழகு செல்வம், ஆயுள் செல்வம், அன்ன செல்வம், வித்தம் செல்வம், வேலை வாய்ப்பு செல்வம், புகழ் செல்வம், மனைவி செல்வம், குழந்தைகள் செல்வம், நண்பர்கள் செல்வம், இப்படி எல்லா செல்வத்தையும் ஒன்னொன்னையா சேர்த்துக்கிறேன். எல்லா செல்வத்தையும் சேர்க்கிறாயே, உனக்கு என்னதான்பா போகணுண்டானா? ஒரே ஒரு காரணம்தான், துன்பம் போய் இன்பம் வேண்டும். இதுதான் அடிப்படை காரணம். துன்பம் போய் இன்பம் வேண்டும் அப்படின்னு நான் கேட்பதனால நான் சேர்த்த செல்வங்கள் சேர்க்கின்றவரை இலக்காக இருக்கு. சேர்த்து முடித்ததற்கு பிறகு அந்த செல்வங்கள் இலக்கிலிருந்து சாதனமாக, கருவியாக மாறிவிடுகிறது. இந்த செல்வத்தை கொண்டு எனக்கு கஷ்டம் போக வேண்டும், இந்த செல்வங்கள் என கஷ்டத்தை போக்கி சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த செல்வத்தை முதல்ல நாடுவது இலக்கா வச்சுக்கிறோம். அந்த செல்வத்தை நாடி முடிச்சு அடுத்த க்ஷணம் செல்வம் வந்துருத்து, ஆனா அது இடத்திலிருந்து எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும். அப்படித்தான் புத்திர செல்வத்தையும் நாம் கேட்பதனுடைய நோக்கம் என்ன? அல்பமான காரணம், ஆனா நம்ம ரொம்ப பெருமையான காரணம் சொல்லிப்போம். சந்ததி விருத்திக்காக, குலத்தினுடைய விருத்திக்காக, குல கர்மம் அழியாமல் பாதுகாப்பதற்காக, செல்வங்களை நான் சம்பாதித்த செல்வங்களை அடுத்து வரக்கூடிய என்னுடைய குழந்தை அனுபவிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக. வேற யாருக்கும் உயிர விடாதான். தான் சேர்த்த செல்வம் இவன் பெற்றெடுத்த குழந்தைக்கு மட்டும்தான் போகணுமா, அதுக்காக ஒரு குழந்தை போகணுமா? அப்ப சந்ததி விருத்தி, சந்தானம் விருத்தி, செல்வத்தை பாதுகாப்பதற்கு எல்லா செல்வம் இருக்கட்டும், வீடு செல்வமா இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், பண்டபாத்திரங்களாக இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், எல்லா செல்வத்தையும் பாதுகாப்பதற்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும். இதுல அறிவு செல்வம் வரும்.
எனக்கு அப்புறம் என்னுடைய பையன் இந்த அறிவை கொண்டு சேர்க்க வேண்டும், எனக்கு அப்புறம் இந்த கலையை என்னுடைய பையன் கொண்டு சேர்க்க வேண்டும், எனக்கு அப்புறம் இந்த விளையாட்டு திறமையெல்லாம் என்னுடைய குழந்தை மற்றவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்படி எனக்கு பிறகு என்று ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போவதற்காக ஒரு குழந்தையை நான் தேடுகிறேன். அப்போ என்ன தெரிய வருகிறது, என்ன அடிப்படையாக நேரடியாக நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது, இதிலிருந்து கிடைக்கிறது என்றால், நான் நிறைவாக இல்லை. குழந்தை பெற்றதனாலேயே நான் நிறைவா இல்லை. அவன் இதெல்லாம் கொண்டு சேர்க்கல அப்படின்னா எனக்கு அப்புறம் என்னுடைய பையன் சந்ததி விருத்தியை ஏற்படுத்தணும். இப்ப அந்த பையனுக்கு சந்ததி விருத்தி இல்லைன்னா இவங்க சோர்ந்து போகிறார்கள். எனக்கு அப்புறம் என்னுடைய பையன் என்னுடைய செல்வத்தை பாதுகாக்கணும், அவன் தயாரா இல்லைன்னா இவர் சோர்வடைகிறார்கள். எனக்கு அப்புறம் என்னுடைய திறமையெல்லாம் என்னுடைய அறிவெல்லாம் என்னுடைய பையன் எடுத்துக்கொண்டு போய் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அதுக்கு அவன் தயாரா இல்லை என்றால் இவர்கள் பாதிக்கப்படுகிறார். அப்ப இந்த இடத்துலதான் இந்த பையன் எனக்கு ஏத்த மாதிரி, என்னுடைய குணங்களுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை முறையை இவன் வாழ்வதற்கு தயாராக இல்லையே, அப்ப இந்த குழந்தையின் மூலமாக எனக்கு இப்பொழுது துன்பம் தானே வந்திருக்கிறது. அப்ப எனக்கு எதுக்கு இந்த குழந்தை அப்படின்னு கேட்டா, அப்போதான் நமக்கு முதல் இந்த படைப்பினுடைய முக்கியமான நோக்கம், இந்த குழந்தையை எனக்கு கொடுத்ததனுடைய முக்கியமான நோக்கம், அவன் நான் யாரை பெற்றுக்கொண்டு வந்தேனோ அந்த குழந்தை என்னுடைய நான் விரும்பிய பிரகாரம் அவன் வாழ்ந்து விட்டால் அதுதான் எனக்கு பெரும் தடை, என்னுடைய வாழ்க்கைக்கு அது பெரும் தடை. ஏன் அதை பெரும் தடை என்று சொல்ல வேண்டும்? தேனீக்கள் மகரந்தத்தை அருந்துவதற்காக வருகிறது. புஷ்பம் இதழ்கள் விரிந்திருக்கிறது, மகரந்தத்தை அருந்துகிறது. அதனுடைய இயல்பு பறந்து போவது. ஆனால் அந்த தேன் அருந்தியதன் காரணத்தினாலே அந்த உடம்பு முழுக்க தேனால் நிரப்பப்பட்டு அதனுடைய பறக்கக்கூடிய இறக்கைகள் கூட தேனால் நிரப்பப்பட்டு அந்த மது அருந்திய போதை, தேன் அருந்திய போதையிலேயே தன்னால் பறக்க முடியாமல் போய் இதழ்கள் மூடி அது அழிந்து போகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அதுபோல நாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த உலகத்திலே வாழ வந்திருக்கிறோம் என்றால் அந்த வாழ்க்கை முறை என்ன என்று தெரியாமலேயே என்னுடைய வாழ்க்கையானது அஸ்தமித்து போய்விடும். அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் என்னை இந்த அஸ்தமித்த வாழ்க்கையிலிருந்து உதயமாகக்கூடிய வாழ்க்கைக்கு என்னை உத்தாரணம் செய்வதற்காக இறைவன் அழகாக ஒரு பொருளை தூக்கி பொறுக்கி எடுத்து என் பக்கத்திலே போட்டு என் கூடையே பிரயாணம் செய்ய வைத்து, இந்த பொருளின் மூலமாக நீ உயர்ந்து வா அப்படின்னு ஒரு பொருளை தூக்கி போடுறார். நாம அதை புரிந்து கொள்ளாமல் போகின்ற காரணத்தினாலே அந்த பொருளோட போய் போராடி, அந்த பொருள் ரொம்ப அமைதியா இருக்கு, நீ என்ன தவணா கத்தி கூப்பாடு போடு, என்னிடத்திலே ஒரு மாற்றமும் வரப்போவது இல்லை, நான் மாறவும் மாட்டேன், மாற வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் சொல்லாமல் சொல்லுகிறான், யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப், ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். உனக்காக நான் மாற வேண்டிய அவசியம் இல்லை ஐயா, முடிந்தால் நீ மாறிக்கோ, என்னை பார்த்து நீ மாறிக்கோ. இப்ப இந்த இடத்துல இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருள், அந்த பொருளின் மூலமாக எனக்கு
கிடைக்க வேண்டிய முதல் லட்சணம். என்னை சார்ந்து நீ இருக்காதே என்பதுதான் முதல் செய்தி. எத்தனையோ பண்புகளை நாம் குழந்தைகளிடத்திலிருந்து பெறுகிறோம், பெற வேண்டும். அதுல இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முதல் பண்பு, குழந்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பண்பு, என்னை சார்ந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைக்காதே. Don't dependent on me. இதுதான் அவர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய முதல் செய்தி. ஆனால் அந்தோ பரிதாபம், நாம குழந்தைகளை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கின்றோம் கற்பனையாக. அவர்களை சுத்தியே நம்முடைய வாழ்க்கை இருக்குமாறு கட்டமைக்கின்றோம். அவர்கள் அந்த கட்டமைப்புக்கு வெளியில்தான் இருக்கிறார்கள், உள்ளே வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இதுல சொல்வார்கள் அல்லவா, நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார். அழகான ஒரு செய்தி. நம்ம யாராவது கூப்பிடுறோம், எதில் இருக்கக்கூடிய நபர் இந்த அழைப்பு இல்லாமல் வேறொருத்தரோட பேசிட்டு இருக்கார் என்றால் அப்ப நமக்கு பதில் கிடைக்கிறது, நீங்கள் கூப்பிடக்கூடிய நபர் வேறொரு நபருடன் தொடர்பில் இருக்கிறார். அதே போல மாணவர்கள், குழந்தைகள் அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நீ என்ன வேணா கட்டமைத்துக்கொள் என்னை வைத்து, ஆனால் உன்னுடைய கட்டமைப்புக்கு வெளியில்தான் நான் இருப்பேன், உன்னுடைய கட்டமைப்புக்குள்ளே நான் வரமாட்டேன், உன்னுடைய தொடர்புக்குள்ளேயே நான் வரமாட்டேன். தொடர்புக்கல்வி வெளியிலேயே இருக்கான். இப்போ டிபெண்டாக நம்முடைய வாழ்க்கை, டிபெண்டன்ஸ்னா என்ன? சார்ந்து இருக்கின்ற தன்மை. ஒரு பொருளையே தொங்கிக் கொண்டு அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு எல்லாவற்றையுமே கொடுக்க போகின்றது என்பதாக அதை பிடித்தே தொங்குவது. உடலால், செயலால், உணர்வால், அறிவால், பணத்தால், ஆயுளால், தேகத்தால், செயலால், அன்பால் எல்லாவற்றையும் வச்சு அந்த குழந்தை வச்சு தொங்கிக் கொண்டே இருப்பது. அந்த குழந்தை தான் எல்லாமே என்பதை போல முழுக்க 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 அந்த குழந்தையிடத்திலே அடிமையாக கிடத்தல். டிபெண்டன்சி, சார்புத்தன்மை. அந்த குழந்தை தான் தனக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்ய போகின்றது என்று நம்புதல். உன்னை நம்பினேனேப்பா, என் வாழ்க்கையை நீ அம்போன்னு விட்டு விட்டு போய்விட்டாயே அப்படின்னு நம்ம புலம்புறத கேட்கிறோம் அல்லவா? எதுவரை இந்த சார்பு தன்மையிலே நம்முடைய வாழ்க்கையானது இருக்கு, நீங்கள் எதை சார்ந்து இருந்தாலும் சரி, 16 செல்வத்தில் நீங்கள் எந்த செல்வத்தை சார்ந்து இருந்தாலும் அந்த சார்பு தன்மை நாம் கேட்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்காது, நாம் தேடக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்காது, நம்மிடம் விட்டு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய துன்பம் போகாது. ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா நம்ம இதில் தான் நிறைய நம்முடைய வாழ்க்கையை முழுக்க இழந்து கிடக்கிறோம். எதற்காக நான் வாழ வந்தேனோ அந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டு வீணாக வேதனையிலும் வலியிலும் நம்முடைய வாழ்க்கையானது முழுக்க முழுக்க கழிவதற்கு காரணமே இந்த டிபெண்டன்சி, சார்புத்தன்மை.
அதனால்தான் நம்முடைய சார்புத்தன்மையை ஒவ்வொரு சமயத்திலையும் மாத்திண்டே இருக்கும். பதவியை சார்ந்து இருக்கிறோம், பதவி போனதுக்கு பிறகு மனைவியை சார்ந்திருக்கும், மனைவி தனக்கு துன்பத்தை கொடுப்பதை போல இருந்தால் என்று சொன்னால் குழந்தைகளை சார்ந்திருக்கிறோம், குழந்தைகள் நமக்கு துன்பத்தை கொடுப்பதை போல இருப்பதாக சொன்னால் நண்பர்களை சார்ந்திருக்கிறோம், உறவுகளை சார்ந்திருக்கிறோம், புகழை சார்ந்திருக்கிறோம், பதவியை சார்ந்திருக்கிறோம், சமூகத்தை சார்ந்திருக்கிறோம். கடைசியில் ஒத்துரிமே சார்பு தன்மைக்கு இல்லையா? நாம் சேர்த்து வைத்த சொத்து தான், செல்வம் தான் நமக்கு எல்லாமே, அதை சார்ந்து வாழ்றோம். நீங்கள் எதை சார்ந்து இருந்தாலும், அது பணமாக இருந்தாலும் சரி, புத்திரனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, பணம், பதவி, புகழ், என்ன எதை நீங்கள் சார்ந்திருந்தாலும் அந்த சார்புத்தன்மை நம்மிடத்திலே என்னென்னலாம் அதிர்வு அலைகளை ஏற்படுத்துகிறது கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? சார்புத்தன்மை உடையவன் இந்த உலகத்துல எப்படி இருப்பான்? நான் பையனைத்தானே சார்ந்திருக்கேன், உங்களையா சார்ந்திருக்கேன்? நான் என்னுடைய கஷ்டப்பட்ட சம்பாதி செல்வத்தானே சார்ந்திருக்கேன், உங்களையா சார்ந்திருக்கேன்? ஊரா விட்டு பணத்தையா சார்ந்திருக்கேன்? நான் கட்டிய வீட்டை தானே சார்ந்திருக்கேன், உங்க வீட்டிலேயே வந்து உட்கார்ந்து நான் சார்ந்திருக்கிறேன் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். எதை சார்ந்திருந்தாலும் அந்த சார்புத்தன்மை என்ன அதிர்வு அலைகளை நம்மிடத்திலே ஏற்படுத்துகிறது, என்ன அனுபவத்தை அது நமக்கு கொண்டு வருகிறது அப்படின்னா ஒரு 14 விதமான அதிர்வு அலைகளை நம்மிடம் ஏற்படுத்துகிறது. இப்போ நான் ஒன்று சொல்றேன், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த டிபெண்டன்ட் சார்பு தன்மையினாலே இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்து கொள்ளுங்கள். இல்லது சாமிஜி ரொம்ப கற்பனையா ஏதோ 4 புத்தகத்தை படிச்சு சொல்றாரா அப்படின்னு அதையும் பாருங்கள். ஒருவேளை இதெல்லாம் சரிதான், சாமிஜி சொல்வது அத்தனையுமே சரிதான், இதெல்லாமே இந்த அனுபவம் எல்லாமே எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு சாரார் இப்படிலாம் ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடையவே கிடையாது, நாங்களும் டிபெண்டாக தான் இருக்கோம், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு விதமான அதிர்வு அலைகளும் எங்களுடைய மனசுல இல்லவே இல்லை, நீங்களாக கற்பனை பண்ணி எங்களுடைய மனதில் திணிக்க வேண்டாம், பிரெயின் வாஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா பார்ப்போம். இந்த 14 விதமான அதிர்வு அலைகள் நம்முடைய மனதில் இப்போ நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கா என்று பார்த்து கொள்வோம். அதற்கு என்ன தீர்வு என்பதையும் பார்ப்போம். அப்போ குழந்தையை சார்ந்து இருத்தல், பையன் சொல்றான் என்னை சார்ந்து இராதே அப்படிங்கிற மெசேஜை கொடுக்குறான். இப்ப அதுதான் நம்ம அவன்கிட்ட படிக்க வேண்டிய பாடம். ஆனா நம்ம எவ்வளவு பாடம் அடி வாங்கினாலும் கூட 2 அடி வச்சுக்கோப்பா, ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாதராப்பா, எவ்வளவு வேணா அவமானப்படுத்திக்கோ, எவ்வளவு வேணா காயப்படுத்திக்கோ, ஆனா என்னை விட்டு போய் விடாதே. 14 விதமான அதிர்வு அலைகள். அதுல முதல் அதிர்வு அலை, எதுவரை நம்மிடம் ஒன்றை சார்ந்து நாம் இருக்கிறோமோ அதுவரை நம்மிடம் தவிர்க்க முடியாத மனதிலே இருக்கக்கூடிய, உடலில் ஏற்படக்கூடிய, எண்ணங்களில் ஏற்படக்கூடிய, சிந்தனையில் ஏற்படக்கூடிய அதிர்வு அலை பயம். சார்புத்தன்மை இருக்கிற வரை நம்மால் பயத்திலிருந்து விடுபட முடியாது. அந்த பய உணர்வுதான் நாம் சார்ந்திருக்கக்கூடிய பொருளை எக்காரணத்தை கொண்டும் என்னை விட்டு போய்விடாதே. நேற்றைக்கு பார்த்தோம் அல்லவா 2 உதாரணம். ஸ்ரீராமன் தன்னை விட்டு போய்விட்டால் அது எனக்கு பெரும் பயத்துக்கு காரணமாக போய்விடும்.
ஆகையினாலே என்னை விட்டு போய்விடாதே என்று ஏன் கதறுகிறோம் ஒவ்வொருத்தரும்? அந்த பயத்தினுடைய வெளிப்பாடுதான் அவர்களை எப்படியாவது நம்முடன் தக்க வைத்துக் கொண்டு மிரட்டியோ, உணர்ச்சியை காமித்தோ, பயத்தை காமித்தோ, பணத்தை காமித்தோ, எப்படியாவது அவளை நம்முடன் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஏன் ஒவ்வொரு ஜீவனும் போராடுகிறோம்? பயம். எங்கிருந்து இந்த பயம் வந்தது? டிபெண்டன்சி. இது ஒரு பெரிய டாபிக். பயங்கரமா ரிசர்ச் பண்ணி சொல்லி வைத்திருக்கிறார்கள். நான் இது ரொம்ப எலாபரேட்டா போக விரும்புகிறேன். 14 அதிர்வலைகளை பார்க்கணுமே. நான் உங்கள்ட்ட போட்டுடுறேன், உங்க மனசுல போட்டுடுறேன். பயத்தினால என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கை முறை நகருகிறது, டிபெண்டா இருக்கிறதுனால எப்படியெல்லாம் பயந்து என்னுடைய வாழ்க்கை முறை அன்றாடம் கழிகிறது என்று நாம் நீங்களே உங்களுக்கு ஆசிரியராயிருந்து பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கே டிபெண்டன்சி இருக்கிறதோ, எங்கே எந்த பொருளையெல்லாம் நான் சார்ந்திருக்கிறேனோ, அங்கே இரண்டாவது அதிர்வலை, நம்மிடத்திலே தவிர்க்க முடியாத இரண்டாவது அதிர்வலை சம்சயம் என்பது, சந்தேகம் என்பது சதா சர்வ காலமும் இருந்து கொண்டே இருக்கும். என்னை விட்டு இவன் போய்விடுவானோ, என்னை விட்டு இந்த பொருள் போய்விடுமோ, எனக்கு இந்த பொருள் நன்மை செய்யாமல் போய்விடுமோ, இவர்கள் இந்த பொருளை அபகரித்துக் கொண்டு போய்விடுவார்களோ, சதா சர்வ காலமும் சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். நான் சேர்த்த பொருளை என்னுடைய பையன் எடுத்துக்கொண்டு போய்விடுவானோ, செல்வத்தின்பால் டிபெண்டன்சி இருந்ததுன்னா பையன் மேல் சந்தேகம், மனைவி மேல் சந்தேகம், உறவை கண்டு சந்தேகம், கூட பிறந்தவர்களை கண்டு சந்தேகம், அரசாங்கத்தை கண்டு சந்தேகம். யாராவது தெரியாதவங்க நமக்கு போன் பண்ணி உங்களை பார்க்க வருகிறேன், எதற்கு சும்மா பார்க்க வரேன்னா அவங்கள பார்த்து சந்தேகப்படுறோம். ஏண்டா நான் என்கிட்ட பணத்தை கேட்டா என்ன பண்றது? விஸ்வாமித்ர மகரிஷி ஸ்ரீராமனை கொடுன்னு கேட்ட உடனேயே கொதித்து எழுகிறான் தசரதன். என்னிடத்திலிருந்து இந்த பொருளை அபகரிக்க வந்திருக்கிறான். சம்சயம், யாரை பார்த்தாலும் சந்தேகம். சந்தேகத்தினுடைய உள்ளம் எப்பொழுதுமே மூணாவதுக்கு போறோம். மூணாவது அதிர்வலை சந்தேகப்படுகின்ற உள்ளம் எப்பொழுதுமே கவலையோடையே இருக்கும் உள்ளம். சிந்தா, கவலை. எதை நான் சார்ந்திருக்கின்றேனோ அதன்பால் சதா கவலை கவலை கவலை. இப்படி ஆகிவிட்டால் என்ன பண்ணுவது, இது நடந்து விட்டால் என்ன பண்ணுவது, இது ஏற்பட்டு விட்டால் என்ன பண்ணுவது. நடக்காத ஒன்றை குறித்து இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு நான் சதா சர்வ காலமும் வீணாக கவலை உள்ளத்திலே வலியோடையே என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன். பயம், சம்சயம், சிந்தா, கவலை. எங்கே இந்த கவலை இருக்கோ அங்கே அடுத்த ஒரு குணம் நம்முடைய மனதிலே எழும், அதிர்வலைகளை ஏற்படுத்தும். குரோதம், கோபத்தை கொண்டு வருகிறது. யாரை நான் சார்ந்திருக்கிறேனோ, எதை நான் சார்ந்திருக்கிறேனோ அது எனக்கு கவலையை கொடுத்து அந்த கவலையினுடைய வெளிப்பாடு கோபமாக வெளிப்படுகிறது. அதனால்தான் நீங்க பாருங்கள், நாம் ஏன் சார்ந்திருக்கக்கூடிய பொருள்களிடத்திலே கோபத்தை வெளிப்படுத்துகிறோம்? நமக்கு என்ன உரிமை இருக்கிறது கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு?
எவ்வகையிலும் அதிகாரம் இல்லையே கோபத்தை வெளிப்படுத்து. ஏன் கோபத்தை வெளிப்படுத்துறோம்டான்னா, முன்னாடி இருந்த 3 பயம், சம்சயம், சிந்தா, 4வது குரோதம். எங்கே இந்த 4ம் இருக்கோ 5வது தவிர்க்க முடியாத ஒன்று மனதிலே அதிர்வலைகளாக இருக்கும், சோகம். தவிர்க்க முடியாதவை மனதிலே சோக உணர்வு. நாம் என்ன நினைச்சோம்? நமக்கு ஒரு பொருள் கிடைத்து விட்டால் அந்த பொருளை கொண்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இப்ப இந்த பொருள் நம்மிடம் இருக்கு, ஆனா நம்மள்ட்ட என்ன இல்லை? அபயம் இல்லை, நிஷ்சிந்தா இல்லை, சம்சயம் இல்லா தன்மை. சம்சயம் போய் மனம் நிறைவு அடையவில்லை, நம்பிக்கை கொள்ளவில்லை, ஸ்ரத்தா இல்லை. அக்ரோதம், குரோதம் போய் அக்ரோதமானதை ஏற்பட்டிருக்க வேண்டும், அது இல்லை. சோகம் நீங்கி சந்தோஷம் வந்திருக்க வேண்டும். நான் நாடி இருக்கக்கூடிய பொருள், நான் டிபெண்டாக இருக்கக்கூடிய சார்பு தன்மையுடன் கூடிய பொருள் எனக்கு சோகத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுத்திருக்க வேண்டும். மாறாக இப்ப அது என்னிடம் இருக்கு, ஆனா என்னிடத்துல என்ன இல்லடான்னா, அந்த பொருள் இருப்பதற்குண்டான எந்த அதிர்வலைகளும் இல்லை. மாறா எதிரடையான அதிர்வலைகள் இருக்கு. அது என்னடான்னா சோகம். அஞ்சாவது. 6வது, எந்த பொருளை நான் சார்ந்திருக்கின்றேனோ அந்த பொருள் என்னை எப்பொழுதுமே மயக்கத்திலேயே வைத்திருக்குமே தவிர என்னை ஒரு காலத்திலும் தெளிவு அடைய வைக்காது. மயக்கம்னா என்ன? அறிவு இருந்தும் அறிவானது சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்து அந்த அறிவானது விபரீதமாக கற்பனையுடன் இருக்கக்கூடிய தன்மைக்கு பெயர்தான் மோகம் என்று பெயர். அந்த நிலைக்கு என்னை இந்த டிபெண்டன்சி கொண்டு தள்ளுகிறது. மோகித்து கிடைக்கிறேன் வாழ்க்கையிலே. அதனால ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்வார்கள், நட்பு செய்வது என்பது லவ் இஸ் பிளைண்டா. நட்பு செய்வது என்பது குருடாக்கும் தன்மை படைத்தது. மேரேஜ் இஸ் ஐ ஓப்பனிங். உண்மைதானே? இதுல சூக்ஷ்மமான ஒரு விஷயம் அடங்கியிருக்கு, வேதாந்த தத்துவம் அடங்கியிருக்கு. அதை சொல்ல அவர்கள் வருகிறார்கள். மேரேஜ்னா என்னது? 2 பொருள்கள் ஒன்று சேருவது. லவ் பண்ணுவது என்பது என்னது? ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு பின்னாடி போவது. அந்த பொருளை விரும்புறதான் தெரியாது, ஆனா இந்த பொருள் அந்த பொருளுக்கு பின்னாடி போவது. மேரேஜ் என்பது என்னது? 2 பொருள் ஒன்று சேருவது. இங்கே ஜீவன் பரமாத்மாவை மனத்தல் ஐ ஓப்பனிங். ஜீவன் பரமாத்மாவை விட்டுவிட்டு இந்திரியத்தின் மூலமாக விஷயத்தை போய் லவ் பண்ணால் லவ் இஸ் பிளைண்ட். அது நமக்கு அறிவை ஒரு நாளும் கொடுக்காது. நம்மளை டிபெண்டாண்டாவே தான் வச்சிருக்கோம், மோகத்துல தான் வச்சிருக்கோம். அப்போ ஒரு மனிதன் டிபெண்டாவே இருக்கான், லைஃப்ல சார்புத்தன்மை உடையவனாகவே இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய அறிவு மயக்கத்தில் தான், அனஸ்தீஷியான்னு சொல்லக்கூடிய மயக்கத்தில் தான் இருக்கிறது.
பயம், சம்சயம், சிந்தா கவலை, குரோதம், சோகம், மோகம். ஏழாவது, எதுவரை நான் ஒரு பொருளை, அது எந்த பொருளாக வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இடத்துல குழந்தையை வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தையை நான் நம்பி இருக்கிறேனோ சார்ந்து இருக்கிறேனோ அதுவரைக்கும் முழுக்க முழுக்க அவர்களுக்கு நான் அடிமையாக இருப்பேனே தவிர நான் ஈஸ்வரனாக தலைவனாக ஒரு காலத்திலும் ஆகவே முடியாது. தன் வசத்தை இழந்து, தன் ஆளுமை தன்மையை இழந்து இன்னொரு பொருளிடத்திலே போய் அடிமையாக இருக்கக்கூடிய தன்மை. பரதந்திரம், சுதந்திரம் போய் நான் சுதந்திரமாக இருக்க வேண்டியது போய், பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்பு வரைக்கும் சுதந்திரமா இருக்கான், சுதந்திரமா சிந்தித்துக் கொண்டு, சுதந்திரமா பேசிக்கொண்டு, சுதந்திரமா எல்லா காரியத்தையும் பண்ணிக்கொண்டு சுதந்திரமா இருக்கான். ஆனா எப்பொழுது தனக்கு ஒரு குழந்தை என்று வந்து விட்டதோ தன்னுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. தான் வாழ வேண்டிய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. 10 வருட காலம் குழந்தை இல்லாத ஒரு பெற்றோர் 10 வருடத்துக்கு பிறகு ஒரு குழந்தையை பெறுகிறார்கள். இப்ப அந்த குழந்தைக்கு வயது 2.5 வயது ஆகிறது. 10 வருட காலம் அந்த குழந்தை இல்லை என்கின்ற ஒரு சிந்தனையோட போயிருக்கும். இப்போ இந்த 2.5 வருட காலம் அவர்கள் படுகின்ற அந்த வேதனை, வலி இருக்கு பாருங்கள், அதை வார்த்தையால அவங்களால யாரையும் சொல்ல முடியல. பாவம், தன்னால் தன்னுடைய காரியத்தை கூட நேரத்துக்கு பார்த்துக்க முடியல, நேரத்துக்கு தன்னால் சாப்பிட முடியல, தான் நேரத்துக்கு தூங்கி எழுந்து நேரத்துக்கு தான் தன்னுடைய உடற்பயிற்சியாக இருக்கட்டும், தன்னுடைய ஆன்ம பயிற்சியாக இருக்கட்டும், இறை பக்தி, இறை தொண்டாற்றுவதாக இருக்கட்டும், அல்லது மற்றவர்கள் செய்யக்கூடிய சேவையாக இருக்கட்டும், அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு போகக்கூடிய அதுக்கு உண்டான தயாராக இருக்கட்டும், எதையும் தன்னால தன்னுடைய நேரத்துக்கு பண்ண முடியல. தனக்கு என்ற ஒரு சாப்பாட்டு முறை இருக்கு, அதையும் சாப்பிட முடியல. சரி, தன்னுடைய மனைவி, தன்னுடைய அம்மா, தன்னுடைய அப்பாட்ட உட்காந்து பேசலாமா என்றால் அதற்கும் இந்த குழந்தை இடம் கொடுக்க தயார். தன்னை சுத்தியே எல்லாரும் இருக்கணுமா, தன்னிடம் மட்டுமே எல்லோரும் பேச வேண்டும், தன்னை மட்டுமே எல்லோரும் ஆராதிக்க வேண்டும், தன்னை தவிர்த்து யாரிடத்திலும் இவர்கள் பேசிவிடக்கூடாது. அம்மா பையன்கிட்ட பேசக்கூடாது, அப்பா அம்மாட்ட பேசக்கூடாது, அம்மா தன்னுடைய கணவன்கிட்ட பேசக்கூடாது, தாத்தாட்ட பேசக்கூடாது, தன்னுடைய அம்மா தன்னுடைய கணவன்கிட்ட பேசக்கூடாது, தன்னுடைய அப்பாட்ட பேசக்கூடாது. இப்போ முழுக்க முழுக்க பார்த்தால் அந்த வீட்டில் இப்போ அவர்கள் எல்லாம் அதை சுற்றியே வாழ்க்கை முறை அமைஞ்சதுக்கு பிறகு இப்ப எங்களால சுதந்திரமா பேசக்கூட முடியல சாமிஜி. எங்களுடைய செல்போனை அவள் வாங்கி வைத்துக் கொள்கிறாள். நாங்கள் ஏதாவது பேசலாம் என்று சொன்னால் ஓ என்று அழுகிறாள். அதையும் மீறி நாங்கள் பேசினால் அடம்பிடிக்க ஆரம்பித்து விடுகின்றது, அழ ஆரம்பித்து விடுகின்றது, அதுக்கு உடன் பிறகு காய்ச்சல் வந்து விடுகிறது. அதை பார்த்தால் எங்கள் நெஞ்செல்லாம் வலிக்கிறது. என்ன வாழ்க்கை முறை, இல்லை என்ன சந்தோஷம் வேண்டி கிடக்கு. இப்பதான் எங்களுக்கு புரிகிறது, இந்த 2.5 வருட காலத்திலே நிறைய அனுபவத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம். இல்லாத போது இருந்த வழியை விட இப்ப வந்ததுக்கு அப்புறம் அதிகமான வழியை நாங்கள் அனுபவிக்கிறோம். என்ன செய்வது, வந்தாச்சு இந்த பொருள்.
இனிமேல் இந்த பொருளுடன் தான் நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும் என்றால் எப்படி நீங்கள் வாழப்போகிறீர்கள்? இப்பொழுதே 2.5 வயதிலேயே இவ்வளவு ஒரு பொசசிவ்னஸ், தன்னை நோக்கி எல்லோரும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நினைச்சு பாருங்கள். இது வளர 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 இன்னும் எவ்வளவு எல்லாம் இவர்களை தன் அடிமையாக வைத்திருக்கும். இந்த வீட்டுக்கு யாரும் வர முடியாது, இவர்களும் யார் வீட்டுக்கும் போக முடியாது, யார்ட்டையும் பேச முடியாது. அப்போ இந்த ஜீவன் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து பரதந்திரமாக அடிமையாகி போகிறான். எதுவரைக்கும் நான் அடிமையாக இருக்கின்றேனோ, டிபெண்டன்சி என்பது வந்துவிட்டால், ஒன்றை சார்ந்து நான் வாழக்கூடிய தன்மை வந்துவிட்டால், சுதந்திரம் பறிபோகிறது. இதை வைத்துக் கொண்டுதானே என்னுடைய இந்த இயலாமையை பயன்படுத்தித்தானே ஒவ்வொரு ஜீவனும் நம்மை ஃபுட்பால் விளையாடுகிறார்கள். நம்மை உறவுகள் விளையாடுவதற்கு காரணம் என்ன? மருத்துவர்கள் நம்மை விளையாடுவதற்கு காரணம் என்ன? ஜோதிடர்கள் நம்மை விளையாடுவதற்கு காரணம் என்ன? பரிகாரம் செய்யக்கூடிய மக்கள் நம்மை விளையாடுவதற்கு காரணம் என்ன? நம்முடைய இந்த சுதந்திரம் பறிபோய் எப்பொழுது நாம் டிபெண்டன்சி, சார்புத்தன்மை உடையவளாக ஆகிவிட்டோமோ அப்போ நம்மால் சுதந்திரமாக இயங்க முடியவில்லை. முன்னாடி மேலே சொல்லப்பட்ட அந்த 6 அதிர்வலைகள் நம்முடைய மனதில் இருந்து கொண்டு நம்மை முழுமையாக நகர விடாமல் செய்துவிட்டது. அப்போ தன்னை இழக்கிறான். கைகேயி சார்ந்து இருந்த, கைகேயிதான் தனக்கு ஆனந்தத்தை கொடுப்பாள் என்று சார்ந்து இருந்த தசரதருடைய வாழ்க்கை நொறுங்கி போன காட்சியை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய ராஜா, உலகமே அவரை போற்றுகிறது, அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் சுதந்திரம் போய் பரதந்திரத்திலே போய் மாட்டிக்கொள்கின்ற தன்மை. 7 8வது, எதுவரைக்கும் நான் ஒரு பொருளிடத்திலே அடிமையாக இருக்கிறேனோ அதுவரை நான் எந்த நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படுவேன். கற்றுக்கொள்ள விருப்பமும் இல்லாமல் போய்விடுவேன். சிறு சிறு விஷயத்தை கூட கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் வராது. அஞ்ஞானத்திலேயே என்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் கழிந்து விடும். ஞானத்தை நாட வேண்டும். அன்றாட வாழ்க்கைக்கு கூட இந்த விஷயத்தை செய்வதற்குண்டான அறிவு வேண்டும்னா அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ஒரு படத்துல சொல்ற மாதிரி, எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்து வாங்குற மாதிரி, நான் யாருக்கு அடிமையாக இருக்கிறேனோ அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நான் எதுக்கு பண்ணணும்? நீ அன்றாடம் செய்ய வேண்டிய காரியத்தை ரொம்ப உபயோகமா இருக்கும்பா, கற்றுக்கொள். அதெல்லாம் வேண்டாம். எதுவரைக்கும் நான் சார்புத்தன்மை உடையவனாக இருக்கிறேனோ அதுவரைக்கும் அறிவை நாடுதல், அதில் நாட்டம் என்பது கிஞ்சித் அளவும் போகாது. அஞ்ஞானத்திலே இருப்பதில் அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு விருப்பம். இதில் வேற நம்ம ஆங்கிலத்தில் வேற சொல்லி வச்சிருக்கோம், இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு வேற சொல்லி வச்சுட்டோம். அறியாமையில் இருந்து போன இப்போ என்ன, ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம், நமக்காக யாரோ தான் செஞ்சுட்டு போவார்கள். அஞ்ஞானியாகவே வாழ்க்கை கழியும். எதுவரைக்கும் ஞானம் இல்லையோ அதுவரைக்கும் இந்த டிபெண்டண்டா இருக்கிறார்கள் அல்லவா, அப்பேற்பட்ட டிபெண்டன்ட் பெர்சன்
தன் முயற்சி என்பது இல்லாமல் மற்றவர்களுடைய முயற்சியை சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். ஸ்வப்பிரயத்தனம் நாஸ்தி. தன்னுடைய பிரயத்தனம் என்பது அங்கே அவர்களுக்கு இருக்காது. மற்றவர்களுடைய முயற்சி, மற்றவர்களுடைய பிரயத்தனத்தை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு இவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்கள். பகவான் தனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், ஆயுளை கொடுத்திருக்கிறான், உடல் வலிமையை கொடுத்திருக்கிறான், நல்ல இந்திரியங்களை கொடுத்திருக்கிறான், பிராணசக்தியை கொடுத்திருக்கிறான், மனோசக்தியை கொடுத்திருக்கிறான், அறிவு சக்தியை கொடுத்திருக்கிறான், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான், எல்லா செல்வ வளத்தையும் கொடுத்திருக்கிறான். இருந்தும் சுய பிரயத்தனம் இல்லா தன்மை. காரணம் டிபெண்டன்ஸ். இந்த சுய பிரயத்தனம் என்பதை அவர்களிடத்தில் பார்க்க முடியாமல் போகிறது. மற்றவர்களை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கை, தான் யாரை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை சார்ந்துதான் எல்லாமே நடக்கும் என்கின்ற அளவு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். இன்றைக்கு பாருங்கள், விளையாட்டா சொல்லணும்னா இன்னைக்கு நாம எல்லாத்தையும் சார்ந்திருக்கோம். மின்சாரத்தை சார்ந்து, இயந்திரங்களை சார்ந்து, வாகனங்களை சார்ந்து, எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிறதுனால அது செயல்படாமல் போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கை அதோ கதிதான். இப்பேற்பட்ட ஜீவன் எதற்காக ஒரு பொருளை தேடிக்கொண்டு வந்தான்? சந்தோஷம் வேண்டும், நிறைவு வேண்டும் என்று. ஆனா இப்போ சார்புத்தன்மை உடையவனாய் போய் டிபெண்டன்சி என்று ஏற்பட்டு இந்த 11 அதிர்வலைகளை கொண்டவனாய், 9 அதிர்வலை கொண்டவனா, 10வது அதிர்வலையாக சுயப்பிரயத்தனம் இல்லை, அறிவு இல்லை, அடிமையாக இருக்கிறான், மோகம் உடையவனாக இருக்கிறான், சோகம் உடையவனாக இருக்கிறான், குரோதம் உடையவனாக இருக்கிறான், கவலை உடையவனாக இருக்கிறான், சந்தேகம் கொண்டவனாக இருக்கிறான், பயம் உடையவனாக இருக்கிறான் என்றால் இப்பேற்பட்டவனுக்கு மனசுல என்ன இருக்குண்டான்னா, 10வதா எப்பொழுதுமே சோர்வு, உடல் சோர்வு, இந்திரியங்கள் சோர்வு, பிராணசக்தி சோர்வு, மனதிலே சோர்வு, அறிவிலே சோர்வு, வாழ்க்கையிலும் சோர்வு, ஆயாசம். நம்ம ஆங்கிலத்தில் சொன்னா டயர்டா இருக்கு. என்ன வெட்டி முறித்தா டயர்டா இருக்கிறதுக்கு அதுதான் தெரியல. ஏதாவது 4 புஸ்தகத்தை ஒரு 100 பக்கம் படித்தாயா அறிவு டயர்டா இருக்கு? அதெல்லாம் இல்லை. ஏதாவது நல்ல விஷயத்தை மனதில் எண்ணிக்கொண்டிருந்தாயா? அதெல்லாம் இல்லை. சரி, உடலால் காலையிலிருந்து ஒரு 10 மணி நேரம் ஏதாவது யாருக்காவது சேவை பண்ணாயா? அதுவும் இல்லை. பின்ன ஏன் உனக்கு சோர்வு? அதான் தெரியல. ஆயாஸ் ஆயாஸ், எப்ப பார்த்தாலும் சோர்வு. அதனால அந்த சோர்வை போக்குவதற்காக இந்த ஜீவன் விதவிதமான பிரயத்தனங்களை, இதை செய்தால் சோறு போய்விடுமா, அதை செய்தால் சோறு போய்விடுமா. ஆனால் இந்த சோறுக்கு காரணம் என்ன, எதனால் வந்தது என்பதை மட்டும் கண்டுபிடித்து அதிடத்திலிருந்து வெளியில வருவதற்கு தயாரா இல்லை. சோர்வு இருக்கு, சோர்வு போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? பயம் இருக்கு, பயத்தை போக்க என்ன பண்ணலாம்? சோகம் இருக்கு, சோகத்தை போக்க என்ன பண்ணலாம்? இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறோமே தவிர இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற பொருள் என்ன, அதை எப்படி வெளியேற்றுவது என்கின்ற முயற்சி நம்மிடத்திலே இல்லை.
What is the root cause? இப்பேற்பட்டவர்கள் தன்னுடைய காலத்தை 11வது, தன்னுடைய ஆயுளை 12வது, இந்த ரெண்டையும் காலத்தையும் ஆயுளையும் வீணாக விரயம் செய்வார்கள். கால விரயம், ஆயுகு விரயம். டயத்தை எப்படி வீணாக விரட்டுவது இவங்கள்ட்ட கேட்டா தெரியும். ஆயுள் வீணாக விரயம். எதற்காக நான் வாழ வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் வேகமா ஓடிக்கொண்டிருக்க, அதுக்குள்ள ஏதாவது நான் செய்ய வேண்டுமே, அதை பத்திலாம் இவங்களுக்கு கவலை இல்லை. இப்பேற்பட்டவர்களுக்கு 13வதாக முக்கியமானது மனதிலே, அறிவிலே இப்பேற்பட்டவர்கள் டிபெண்டண்டாக இருக்கின்ற வரை இவர்களுக்கு தான் வாழ வந்த வாழ்க்கையினுடைய இலக்கு ஞாபகத்திற்கே வராது. அல்லது தன்னை படைத்தவனுடைய அந்த படைப்பாளியினுடைய நினைப்பு மனதில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா என்னது? ஈஸ்வர விஸ்மரணம், இறைவனை பற்றின மறதி. நீங்க இந்த இடத்துல இறைவனை பற்றின மறதி கேட்பதற்கு அலர்ஜியா இருக்கிறாங்களா? இறைவனையே நம்பாதவர்கள் எங்கள்கிட்ட போது இறைவனை பற்றிலாம், இறைவனை வேண்டாம், நான் எதற்காக வாழ வந்தேன், அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னுடைய மனதில் வரவே வராது. அதனால்தான் கிராமங்களில் சொல்லுவார்கள், பந்த வேலையை விட்டுட்டு பந்தக்கால் நடுறதுக்கு போயிட்டாங்க. அப்படின்னா என்னடான்னா, யார் வீட்லையாவது பந்தக்கால் நடுகிறார்கள், பந்தக்கால், அது பந்தக்கால், நம்ம தப்பா பந்தக்கால் நினச்சிக்கிறோம். பந்தலுக்கு போடுற கால் இல்லது, பந்தக்கால். வலிமையா பந்தத்தை உண்டு பண்றதுக்கு உண்டான கால் நடுதல் விழா. 9 பேர் வேணும், 2 பேர் தான் 3 பேர் தான் இருக்கிறார்கள், மீதி 6 பேர் வேணும்னா யாராவது அந்த கிராமத்தில் ரோட்டில் போகக்கூடியவனோ அல்லது எதிர் வீடோ பக்கத்து வீடோ காரணம் இருந்தால் அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கான், அவன் வந்து ஒரு 5 நிமிஷம் நின்று போப்பா, இந்த பந்தக்கால் முடியிருக்கு நின்று போன்னு சொல்லி அவர்களை கூப்பிட்டு நிற்க வைத்து அந்த பந்தக்கால் நட்டு 9 பேரை வச்சு பந்தக்கால் நட்டதுக்கு பிறகு, பந்தக்கால் நட்டா எங்கள் வீட்டில் சாப்பிடாம போகக்கூடாது, சாப்பிட்டு போகணும். இவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் வேலைக்கா போகிறான்? அவன் வந்த வேலையை மறந்துடுறான். அவன் எதுக்காக வந்தாலும் அந்த வேலையை மறந்து சாப்பிட்டு வீட்டிலே தூங்க போயிடுறான். நாம் அதே போல எதற்காக இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் அது மறந்துவிடும். டிபெண்டன்சி என்பது என்னை மறக்க வைத்து, இலக்கை மறக்க வைத்து, 14வதாக இந்த உலகத்திலே நான் அதற்காக செய்ய வேண்டிய தர்மங்கள் என்ன என்பதையும் மறக்க வைத்து என்னை எப்பொழுதுமே பந்தத்திலேயே, டிபெண்டன்சி, என்னை சார்பு தன்மையிலேயே வைத்திருக்கும் தன்மை படைத்ததாக இவை இருக்கிறது. அப்போ ஈஸ்வர விஸ்மரணம், தர்ம விஸ்மரணம். இந்த 14 அதிர்வு அலைகள், இதுக்கு மேல நிறைய இருக்கலாம். நீங்கள் ஆராய்ந்தால், இன்னும் சிந்தித்தால் நிறைய இருக்கலாம். என்னுடைய சிற்றறிவை கொண்டு சிந்தித்தலே இவ்வளவு கிடைச்சது. எந்த அளவுக்கு நமக்கு ஒரு டிபெண்டன்சி இருக்கிறதோ, சார்புத்தன்மை இருக்கிறதோ, அந்த அளவுக்கு நாம் இந்த சார்புத்தன்மையை கடந்து போதல், இந்த 14 விதமான அதிர்வுகளை கடந்து போதல் என்பது நடக்கவே நடக்காது. எதுவரைக்கும் இந்த 14 அதிர்வலைகள் மனதில் இருக்கிறதோ அப்பேற்பட்டவர்கள்
இந்த உலகத்திலே மன வலிமை குன்றியவர்களாய், உடல் வலிமை குன்றியவர்களாய், அறிவு வலிமை குன்றியவர்களாய், ஆற்றல் வலிமை குன்றியவர்களாய், சோர்வுத்தன்மை உடையவர்களாய், நித்திய இயக்கத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை வீணாக கழித்து விடுவார்கள். அப்ப இது வேண்டான்னா என்ன பண்றது? அந்த மாணவன் நம்ம கற்றுக் கொடுக்குறான், என்னை சார்ந்து இராதே, நீ என்னை சார்ந்திருந்தால் உனக்கு இந்த 16 அதிர்வலைகள் கட்டாயம் இருக்கும், அதனால் நீ நிச்சயமாக பாதிப்படைவாய், ஆகையினாலே நீ உன்னை சார்ந்தே இரு என்று இன்டிபெண்டாக நீ இருன்னு சொல்றான். அழகான சொல், இன்டிபெண்டன்ட். நல்ல அழகான சொல். அதை தமிழாக்கம் பண்ணா இன்னும் அழகான பொருள் கிடைக்கின்றால், தற்சார்பு தன்மை உடையவனாக இரு, புறசார்பு தன்மை உடையவனாக இருக்காதே. இப்போ நாம எல்லாத்தையும் சார்ந்து இருந்துட்டோம் அல்லவா? உணர்வு, உடைமை, உடல், உணர்வு, உறவுகள், உலகம் எல்லாத்தையும் சார்ந்து இருந்ததுனால நமக்கு இந்த 14 அதிர்வலைகள். இப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன்னை நீ சார்ந்து இருப்பா, ஸ்வசார்பு தன்மை உடையவனா இண்டிபெண்டாக இரு. என்னை நான் சார்ந்து இருத்தல்ல என்ன கஷ்டம் அப்படின்னா, என்னை ஏன் நான் சார்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்லுகிறேன் அப்படின்னா, முதல் காரணம், நான் என்னை சார்ந்து இருப்பதற்கு பதிலாக எனக்கு அந்நியமானதை சார்ந்து பழக்கப்பட்டதுனால மனம் அதை பழகி 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 இப்போ புதிதாக நீ இதெல்லாம் விட்டுட்டு உன்னை மட்டுமே சார்ந்துரு அப்படின்னா மனம் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. அப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல பழகணும். இப்போ நான் எதையெல்லாம் சார்ந்திருக்கேனோ அந்த சார்பு தன்மையிலான உண்டான அதிர்வலைகள், அது கொடுத்த விளைவுகளை எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அல்லவா? ஆகையினாலே இவைகள் இவ்வளவுதான் கொடுக்கும், இது மேலே இதுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது, ஆகையினாலே இவைகளிடத்திலே எந்த நன்மையும் இல்லை, அது என்னை துக்கத்தில் தான் வைத்திருக்கும், என்னை பந்தத்தில் தான் வைத்திருக்கும், துக்ககரத்துவம், பந்தகரத்துவம், துக்க மிஸ்ரத்துவம், இதுதான் அதனுடைய சொரூபம், இதுக்கு மேல் அதுல ஒன்றுமே இல்லை என்று நான் புரிந்து கொண்டதற்கு பிறகு அதன் மூலமாக விவேக ஞானத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய முதல் நன்மை, என்னுடைய மனம் டிபெண்டன்சியிலிருந்து விடுபட்டு இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய என்னை சார்ந்து வாழக்கூடிய தன்மைக்கு நான் தள்ளப்படும். அதுக்கு நான் பழகணும். என்னை நான் சார்ந்து, அப்ப முதல்ல நான் எதை சார்ந்து இருந்தேனோ அதனுடைய பயோடேட்டா இப்ப கிடைச்சாச்சு. அப்ப அதை நான் தைரியமா இப்ப அறிவை கொண்டு துறக்கலாம். இப்ப நான் துரத்தல் என்பது அறிவை கொண்டு துறக்கணுமே தவிர பொருளோடு நாம சார்புத்தன்மை இல்லாமல் வாழ முடியாது. இப்ப நான் உங்கள்ட்ட பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் சார்புத்தன்மை இருக்கு, அது இல்லாம இப்ப நான் உங்களை தொடர்பு கொள்ள முடியாது. இந்த சார்புத்தன்மை வேற, மனதளவிலே சார்ந்திருத்தல், எண்ணங்கள் அளவிலே சார்ந்திருக்கின்ற தன்மை வேறு. நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அப்ப எல்லாத்தையும் தூக்கி திறந்து விட்டு போக சொல்கிறார்கள் என்றால் அது அல்ல. சார்புத்தன்மை என்பது இது இல்லை, இது இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையே இல்லை, அதுதான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு எல்லாவற்றையுமே செய்ய போகிறதுன்னு என்னுடைய எண்ணம், அது ஒரு பொருளை சார்ந்திருக்கல்லவா, அந்த சார்புத்தன்மையை நான் எடுத்தல். அப்படி நான் முதல் முயற்சியாக சார்புத்தன்மையை எடுத்து, இப்ப மனமானது ஒன்றை சார்ந்து இல்லாத போது நான் அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த மனசு மறுபடியும் தேடும், அடுத்து எனக்கு என்ன கொடுக்க போகிறா. அப்ப என்ன பண்றது?
ஒன்றிடத்திலிருந்து ஒன்றை சார்ந்திருந்த மனதை எடுத்து, மனதை இந்த அதிர்வலைகள் எதுவுமே கொடுக்காத, இந்த அதிர்வலைகள் இல்லாத எதை நான் சார்ந்திருந்தால் என்னுடைய மனதிலே இந்த 16 அதிர்வலைகளும் வராதோ அந்த பொருளை மனதுக்கு நான் சார்புத்தன்மை உடையதாக கொடுத்தல். எந்த பொருளை நான் சார்ந்திருந்தால் இந்த 14ம் பயம் வராது, சோகம் வராது, மோகம் வராது, விஸ்மரணம் வராது, தர்ம விஸ்மரணம் வராது, இதெல்லாம் என்னுடைய மனதிலே நான் ஒன்றை சார்ந்திருந்தால் இந்த 14 அதிர்வலைகளும் ஏற்படாதோ அந்த பொருளை மனதுக்கு இட்டு நிரப்பி இதை நீ சார்ந்திரு என்று மனதுக்கு நான் கொடுத்தல், அறிவுக்கு நான் கொடுத்தல். அப்படி நான் அந்த பொருளை கொடுக்கணும்னா அந்த பொருளை பற்றின முழுமையை, எப்படி உலகத்தை பற்றின பயோடேட்டா கிடைத்ததோ அதே போல நான் இப்பொழுது கொடுக்கப்பட வேண்டிய பொருளை பற்றின முழுமையான பயோடேட்டா கிடைத்தால்தான் இந்த மனம் அதில் போய் உட்காரும். இதுல உனக்கு இவ்வளவு நன்மை இருக்கு, இந்த பொருளை நாடினால், ஆகையினாலே இந்த பொருளை மனமே நாடி அதையே சார்ந்து அதை விட்டு போய்விடாதே என்று நான் மனதுக்கு காட்டணும்னா அதை பற்றின முழு பயோடேட்டா எனக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கணும்னா நான் இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டாவதா சார்ந்து இருக்க வேண்டிய பொருள், உலகத்தை சார்ந்து உடைமையை சார்ந்து போன நான் இப்பொழுது நான் சார்ந்து போக வேண்டிய பொருள் குரு, தென் சாஸ்திரம். இந்த 2 பேரையும் நான் சார்ந்து போகும்போது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சாஸ்திரமும் குரு என்ன பண்ணுகின்றது? தன்னை நோக்கி வந்தவனை உண்மையான இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய தன்மைக்கு உண்டான பொருளை காமித்து, நீ அங்க போப்பா, அதுதான் நீ சார்ந்து இருக்க வேண்டிய பொருள். அப்ப அவர்கள் யாரை காட்டுகிறார்கள்? சாஸ்திரம் யாரை காட்டுகிறது? சாக்ஷாத் இறைவனையே காட்டுகிறது. குரு யாரை காட்டுகிறார்? இறைவனை காட்டுகிறார். அப்போ நான் இந்த 2 பேரையும் சார்ந்து போன போது அவர்கள் எனக்கு உண்மையான என்னை சார்ந்து வாழக்கூடிய, இறைவனை சார்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை முறையை என்னுடைய மனதிலே காட்டுகிறார்கள். அதற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடியவன் தான் இந்த குழந்தை. அப்போ நான் குழந்தையை சார்ந்து இருந்ததனுடைய காரணம் என்ன? அவனிடத்திலிருந்து எனக்கு விவேகமும் வைராக்கியமும் கிடைத்து, அந்த விவேக வைராக்கியத்தினாலே அவனிடத்திலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொண்டு உண்மையான பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை நாடுவதற்கு காரணமாக இந்த பொருள் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பொருளை நான் பெற்றேன். அப்ப அவர்கள் எனக்கு நல்லதுதான் பண்ணுகிறார்கள். என்னை சார்ந்து இருக்காதே, இறைவனை சார்ந்து போ என்று அவர்கள் எனக்கு சொல்லாமல் சொல்லுகிறார்கள். ஒருவேளை அவ்வாறு நான் இவர்களை சார்ந்திராமல் இறைவனை சார்ந்து போனால் அதுதான் உண்மையான ஆனந்தம். தற்சார்பு தன்மை வரும்போது என்ன கிடைக்கிறது? அபயம், மோகநாசம், சோகநாசம், பந்தநாசம். சதா சர்வ காலம் தன்னை சார்ந்தே என்றால், இது தன்னை சார்ந்தால் இறைவனை சார்ந்தே என்னுடைய வாழ்க்கை முறை அமைகிறது. இறைவனை மறந்ததினால் விதவிதமான இடத்துக்கு போனார். பல மதங்களுக்கு போறார். அதுல சமண மதத்துக்கு வேற போறார் அப்பர் சுவாமி. இவனுக்காக அக்கா காத்து கொண்டிருக்கிறாள். எல்லாத்தையும் மறந்துட்டார். சிவபெருமானை மறந்தார். அவர் அந்த சிவபெருமானுடைய வாழ்க்கை முறையை மறந்தார். சிவநாமத்தை மறந்தார். போயிட்டார், சமண மதத்துக்கு போயிட்டார். இப்போ அவருக்கு ஒரு கடினமான சூழ்நிலை, வயிற்று வலியானது ஏற்படுத்தப்படுகிறது. சூளை நோய் வருகிறது. அதை தன்னுடைய மதத்திலே இருந்து தன்னுடைய மதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களால் அறிவால் போக்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்ன உடனே அக்காக்கு தூது அனுப்புறார்.
திலகவதியார் இறைவன்கிட்ட வேண்டுகிறாராம். பகவான் சூளை நோயை கொடுத்து இவர் ஆட்கொள்றார். அக்கா குழந்தையினுடைய வயிற்று தம்பியினுடைய வயிற்றிலை விபூதியை தடவி வாயிலை விபூதியை போட பதிகங்கள் பாடிக்கொண்டே பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த காட்சி அரங்கேறுகிறது, வயிற்று வழி போகிறது. அப்போ அப்பர் சுவாமி பாடுறார், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாதொரு போதும் இருந்தறியேன், வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தன்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர், அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே. சலம்பு ஒடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். யார் ஒருவரை மறந்து மாற்று மதத்திற்கு போய்விட்டு மீண்டும் தன்னுடைய தகப்பனை நினைக்க வருகிறாரோ அவருக்கு எல்லா கஷ்டத்தையும் கொடுக்கிறார்கள். மரண சம்பவத்தை எல்லாம் தொட்டுவிட்டு வருகிறார். 4 முறை மரண சம்பவத்தை தொட்டுவிட்டு வருகிறார். சுண்ணாம்பு கால்வாயில் போடுகிறார்கள், விஷம் வைத்து குடிக்கிறார்கள், யானை கொண்டு மிதிக்க வைக்கிறார்கள், கல்லிலே கட்டி கடலே போடுகிறார்கள். அவர் ஒன்னே ஒண்ணுதான் அதுக்கப்புறம் சொல்றார், ஈசன் எந்தை இணையடி நீழலே. இப்போ சார்புத்தன்மை என்பது முழுக்க முழுக்க இறைவனை நோக்கி போனதனால் உலகம் அப்படியே தான் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய இது முன்னாடி தான் அனுபவித்த அனுபவங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் இவருடைய மனசுல என்ன இல்லை? எந்த அதிர்வலைகளும் இல்லை. ஆகையினாலே குழந்தைகள் என்பவர்கள் பெற்றோனுக்கு எப்படி இண்டிபெண்டாக இருப்பது, சார்பு தன்மையிலிருந்து தற்சார்பு தன்மை உடையவனாக எப்படி இருப்பது என்பதை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக்கொள்வோம். நாளைக்கு இன்னொரு அழகான மாணவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய லட்சணத்துடன் வருவோம். இப்பொழுது நான் நிறுத்திக் கொள்கிறேன். உங்களுடைய நேரம் இப்பொழுது துவங்குகிறது. கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதன் பிறகு 2-3 செய்திகள் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். அதன் பிறகு நாம் விடை பெறலாம். இப்பொழுது உங்களுடைய நேரம். ஹரியோம், அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். ஹரியோம் சுவாமிஜி, காருண்யா பேசுறேன். அதாவது இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றேன். பட் ஆக்சுவலா பசங்க பெருசு ஆன உடனே அவாதான் அப்பா அம்மாவை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வர்றது இல்லையா? அப்ப டிபெண்டா இருக்கிற மாதிரி தானே வர்றது. நீங்கள் மறுபடியும் உங்களுடைய கேள்வியை கேளுங்கள். நான் முதல்ல இருந்து கேட்கல.
இல்ல இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு பசங்க சொல்லித்தரா அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. இப்போ பசங்க பெருசாயாச்சுன்னா பசங்க தான் அப்பா அம்மாவை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வர்றது இல்லையா? அந்த மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்கு. பசங்களை வளர்க்குற வரைக்கும் அப்பா அம்மா பசங்களை பாத்துக்கணும், அப்புறம் பெருசானவனே பசங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும்ன்ற மாதிரி தானே இருக்கு. உங்களுடைய கேள்வி என்ன? இல்ல இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்ற போது அப்பா அம்மாவுக்கு வயசாகும் போது டிபெண்டா ஆறாளே அப்படின்ற மாதிரி நான் கேட்கறேன். நான் அதான் சொல்லிட்டேனே, பிசிக்கல் டிபெண்டன்சி வேற, மென்டல் டிபெண்டன்சி வேற. வியாதி இருந்தா மருந்து நான் சார்ந்து தான் வாழ்ந்து ஆகணும். வாகனம் நான் வெளியில போகணும்னா வாகனத்தை சார்ந்து தான் வாழ்ந்து ஆகணும். உணவு சாப்பிட போகணும்னா பணத்தை சார்ந்து தான் நான் போய் ஆகணும். அந்த சார்புத்தன்மை பற்றி நான் பேசவே இல்லை. அதான் சொல்லிட்டேன், அந்த சார்புத்தன்மை வேற, மனதளவிலே உண்டான சார்புத்தன்மை வேற. ஹரி ஓம் சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. என்னோட பேர் உமா சுவாமிஜி. எனக்கு ஒரு 11 வயசு ஒரு பையன் இருக்காங்க. அவர் சின்ன சின்ன ஒரு கெட்ட பழக்கங்கள் இருக்கு. தட் மீன்ஸ் தப்பானது கிடையாது, சில விஷயங்கள் இருக்குது சாமி. அது அவருக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அது நான் ஏதாவது அடிச்சுட்டு சொன்னாலும் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமும் அவர் அழுதுட்டு அதுக்கப்புறமும் அவர் அதே மாதிரி பண்ண எனக்கு ரொம்ப எப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சுவாமிஜி. அது எப்படி நான் அவரை மாத்தணும்ன்றது எனக்கு தெரியாமலே ரொம்ப எனக்கு இதுவா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வருது சுவாமிஜி. நேற்றைக்கு நான் உங்களுக்கு இந்த கேள்வி விட கொடுத்தேன்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு நீங்கள் வந்தீங்களா தெரியல. குழந்தைகளை மாற்றுறதுக்கு நான் வரல, என்ன நான் மாற்றிக்க தான் வந்திருக்கிறேன். குழந்தைகளை மாற்றவும் முடியாது. நான் மாற தயாராக இருக்கேனா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். $1,000,000 கொஸ்டின். Am I ready to change myself? சாமிஜி அப்படியே அவங்கள சரிங்க சாமி, நான் மாறிட்டேன். அவங்கள அப்படியே செஞ்சாலும் நான் விட்டுட்டு அப்படியே இருந்தாலும் மறுபடியும் நான் மாற தயாரா இருக்கேன்னா மாறுவேன். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க எப்படி மாற போறீங்க? மறுபடியும் இப்ப அவ்வளவுதான் குறை சொல்றீங்க. இப்போ நீங்க மாறுவீங்கன்னா அவன் ஏதோ ஒரு செயல் பண்றான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்னன்னு சொல்ல நானே யூகம் பண்ணிக்கிறேன். அவன் டிவி பார்க்குறான் 24 ஹவர்ஸில் 12 மணி நேரத்தில் 8 மணி நேரம் 9 மணி நேரம் டிவி பார்க்குறான். பிடிக்காத காட்சிகளை பார்க்குறான். அல்லது சைக்கிள் எடுத்து ஊர் சுற்றுறான். ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுட்டு பேசுகிறீங்க. ஏதோ உங்களுக்கு வலிக்குது, இதை சொன்னால் செய்யாதுன்னு சொல்கிறீங்க. அவன் ஏன் இதை செய்கிறான்? அதுக்கு என்ன காரணம் செய்கிறதுக்கு? அதை கண்டுபிடிச்சிங்களா? அதில் உங்களுடைய பார்ட் என்ன? ஒரு குழந்தை ஒரு காரியம் பண்றதுன்னா அதுல என்னுடைய பார்ட் என்ன? அவன் கோவப்படுறான்னா அதுக்கு காரணம் யாரு? ஒரு குழந்தை படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், படிப்புக்கு உண்டான அட்மாஸ்பியர் இந்த வீட்டில் நம்ம கொடுக்குறோமா? நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோமா? திரும்ப 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 நாம் என்ன பண்றோம்னா, we are the supreme people, we know everything, பட் நாம அவங்களுக்கெல்லாம் டிக்டேட் பண்றதுக்கு வந்திருக்கிறோம் நினைச்சுக்கிறோம். சாரி,
நமக்கு எவ்வகையிலும் இன்னொரு ஜீவனை டிக்டேட் பண்ணுறதுக்கோ டைரக்ஷன் கொடுத்துக்கோ நம்ம அருகதை இல்லை. நம்மளை நாம் மாற்றிக்க வந்திருக்கோம். நம்ம மாற்றிக்க போகிறோம்மா. நம்மளை ஒவ்வொரு செகண்டும் மாற்றிக்க ஆரம்பித்தோம்னா, நீங்கள் சட்டன் எக்ஸாம்பிளாக வாழ்ந்தீங்கன்னா உங்களை பார்த்து அவன் தானாக வாழ்வான். நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தை உங்கள்கிட்ட கொண்டுறாம, எந்த ஒரு வேல்யூ சிஸ்டத்தை உங்கள்கிட்ட கொண்டுறாம அவன்கிட்ட நீங்கள் வேல்யூ சிஸ்டம் எதிர்பார்த்தீங்கன்னா சாரி, அது நடக்காது. உதாரணத்துக்கு சொல்றேன், பையன் வந்து நல்ல பண்போட கூடி இருக்கணும். நம்ம முதல்ல அந்த பண்போடு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு நம்ம கண்முன்னாடியே வாழ்ந்து காட்டணும் அந்த பண்போட. ஆர் வி ரெடி டு டு இட்? ஓகே, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான என்னன்னா, அந்த பையனுக்குன்னு சில குணாதிசயங்கள், விரும்பத்தகாத குணாதிசயங்கள் இருக்கு, செயல்பாடுகள் இருக்குன்னா அந்த இடத்துல நமக்கு தேவை பொறுமை. அந்த இடத்துல ஒரு பெற்றோரா அன்பு மட்டும் காட்டணும், அதிகாரம் காட்டக்கூடாது. இதுதான் சொல்யூஷன். நீங்க அவன்கிட்ட ஏதாவது மாற்றத்தை ஒன்று எதிர்பார்த்தீங்கன்னா, அவன் ஏன் இப்படி நடக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வை எவ்வகையிலும் காயப்படுத்தாம அன்பு மட்டும் காட்டணும். ஏன்னா அந்த 11 வயசுங்கிறது வந்து கம்ப்ளீட்டா அடல்டன் ஸ்டேஜ், எல்லாத்தையுமே நெகட்டிவா அப்ரோச் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நமக்கு இருக்க வேண்டியது பேஷன்ஸ், பொறுமை. ரெண்டாவது அக்செப்டன்ஸ். மூணாவது கேரிங். ஒரு அம்மாவா முழுக்க அந்த குழந்தைகிட்ட அன்பு மட்டும் காட்டும், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அன்பு மட்டும் காட்டும். அவன் எப்படி இருக்கணும் அப்படியே ஏற்றுக்கிறேன். அவன்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனையும் கொண்டு போய் திணிச்சு, எந்த ஒரு நிர்பந்தத்தையும் செய்யாம அம்மாவா நான் இருக்கேன், நீங்க செஞ்சு பாருங்க. அப்புறம் மாற்றம் வரதும் வராதும் அது அவனுடைய கையில் இருக்கு. பட் நீங்க உங்களுடைய பார்ட் இதெல்லாம் செய்யணும். Got the point? ஆமா சாமிஜி, புரிஞ்சிச்சு சாமி. ஓகே, வேகமா டைம் போகிறது. கேள்விகள் இருந்தால் வைத்துக் கொள்ளுங்க, நாளை கேளுங்கள். 2-3 விஷயம் வேகமாக சொல்லிவிடுகிறேன். ஒன்று, பெற்றோன் என்பது ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாத்திரம். ஏன்னா ஒரு பெற்றோரிடத்திலிருந்து தான் அசுரனும் வருகிறான், நல்ல ராஜாக்களும் வருகிறார்கள், எல்லா அறிவுடையவர்களும் பெற்றோர்கிட்ட தான் வருகிறார்கள். அதே பெற்றோர்கிட்ட தான் சன்னியாசிகளும் சாதுக்களும் வருகிறார்கள். ஏற்பட்ட ஒரு களம் பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய களம். அதனாலே உங்களை எல்லோரையும் வணங்குகிறேன். உங்களுடைய வாழ்க்கை முறை நான் ஒரு விஷயம் சொன்னாலும் கூட, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிச்சயமாக வழியை ஏற்படுத்தினாலும் கூட அது மருந்து தான் தவிர எவ்வகையிலும் உங்களை காயப்படுத்துவதற்கு அல்ல. என்னால் நீங்கள் இல்லை என்று சொன்னால் பிரம்மச்சரிய ஆசிரமம் கிடையாது, வானப்பஸ்த ஆசிரமம் கிடையாது, சன்னியாச ஆசிரமம் கிடையாது. அதனால் உங்களுடைய ஆசிரமம் நிறைவான ஒரு ஆசிரமமாக, இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஆசிரமமாக, இந்த 14 விதமான அதிரி வளையும் இல்லாத வாழ்க்கை முறை அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய, சாதுக்களுடைய, ரிஷிமார்களுடைய நோக்கம். அதனால் உங்களை நீங்கள் இந்த சார்புத்தன்மையிலிருந்து விடுவித்து கொண்டு உங்களை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுதே தயார்படுத்துங்கள். வயோதிகமான கால வர வரைக்கும்லாம் காத்து கொண்டிருக்க அது முடியாது. 30 வயதிலேயே ஆரம்பிச்சிடணும்.
நம்மை நாமே சார்ந்து வாழக்கூடிய, இறைவனை சார்ந்து, குருவை சார்ந்து, சாஸ்திரத்தை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையை நீங்கள் 30 வயதிலே ஆரம்பிச்சிடணும். அப்படி ஆரம்பித்தீர்கள் என்றால் 20 வருட காலங்கள் பக்குவம் அடையறதுக்கு உங்களுக்கு நல்ல அப்போது 50 வயது வரும்போது நல்ல ஒரு சார்புத்தன்மை, இறைவனோடும் சாஸ்திரத்தோடும் குருவோடும் முழுக்க சார்ந்து வாழக்கூடிய தன்மைக்கு வந்துடுவோம். அப்படி நம்முடைய மனசில் இந்த 14 விதமான அதிர்வலைகள் இருக்கவே இருக்காது. இது நமக்கு நாம் செய்து கொள்கின்ற நன்மை, நம்முடைய குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் செய்யக்கூடிய நன்மை. அதனால் சுவாமி சிவானந்த மகாராஜ் சொல்கிறார், 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறையாவது ஒரு வார காலம் அல்லது 10 நாளைக்கு ரிஷிகேஷ் வாருங்கள், ஆசிரமத்திலே வந்து தங்குங்கள், உங்களை முழுக்க தயார்படுத்தி அனுப்புகிறேன், குடும்பத்தோடு வாருங்கள், உங்களை தயார் பண்ணி கொண்டு போங்கள், அது உங்களுக்கு 1 வருட காலம் பெரும் மருந்தாக இருக்கும்னு சொல்கிறார். அதனால் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்தெல்லாம் விடுவித்து கொண்டு உங்களை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ விருப்பப்பட்டால் அடுத்த மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் திருவண்ணாமலையிலே ஒரு முகாம் வைத்திருக்கிறோம், ஆன்மீக முகாம். அங்கே திருக்குறள் வாழ்வியல் முறை என்கின்ற தலைப்பிலே நான் வந்து குருகுல கல்வியாக காலையில் 6 மணியிலிருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் முழுக்க இறைவனை பற்றியே சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். சுத்தி கேந்திராவிலிருந்து நீங்கள் வர விருப்பப்பட்டால் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். இங்கே அதற்குண்டான கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளராக மனோஜ் பிரபாகர் என்பவர் இருக்கிறார். அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அவர் எல்லா விவரமும் சொல்லுவார். இதுவரைக்கும் 20 பேர் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஆசிரமத்தில் தங்கணும்னா 3 பேர் தான் தங்கலாம். மற்ற அப்படி நிறைய பேர் வருவதை போல இருந்தால் நீங்கள் வெளியிலே தங்கி கொண்டு ஆசிரமத்துக்கு வந்து இந்த ஞானத்தை கேட்கும்படியாக இருக்கும். அதனால் நீங்கள் வருவதாக இருந்தால் சீக்கிரம் சொல்லுங்கள். இது ஒன்று. 2வது, இந்த ஞானம் இப்போ 2 நாட்கள் ஞானத்தை வாங்கியிருக்கிறீர்கள், எவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெளிவை கொடுத்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் விரும்பினால், நினைத்தால், நான் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால், உங்களுக்காக ஸ்ருதி கேந்திரா நிறைய வகுப்புகள் எடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, நிறைய நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய சனாதன தர்மத்தில் இல்லாத புஸ்தகங்கள், இல்லாத அறிவு இல்லை. அதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் என்றால், விருப்பத்தை தெரியப்படுத்தினீர்கள் என்றால், நாம் உங்களுக்காக வகுப்பு எடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய பாலகேந்திரா வகுப்பு. அந்த வகுப்பு நிறைய குழந்தைகளுக்கு இந்த அறிவு போய் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கு நீங்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் தயாரானீர்கள் என்றால், அந்த குழந்தைகளுக்கு வகுப்பு எடுக்கின்ற அளவிலே நீங்கள் தயாராகினீர்கள் என்றால், அந்த குழந்தைகளுக்கு நிறைய செய்திகளை நீங்கள் கொடுக்கலாம். நீங்களும் கற்றுக்கொள்வீர்கள், அந்த குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பீர்கள். ஸோ நீங்கள் கற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறீர்கள் என்று சொன்னால், சேவிக்காவாக வந்து குழந்தைகளுக்கு அந்தந்த பகுதியிலேயே நீங்கள் வகுப்பெடுக்க நீங்கள் விருப்பப்படுகிறீர்கள் என்றால், உங்களுக்காக கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ அந்த விருப்பத்தை நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்கள் என்றால், அதற்குண்டான கோஆர்டினேட்டராக ஸ்ரீமதி சரஸ்வதி நாராயணன் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த 2 செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாளைக்கு இன்னும் 2 செய்தியோடு நாளை பார்ப்போம். ஹரி ஓம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.